வணக்கம் தமிழ் மக்களே. நடிகர் விஜய் அவர்கள் மீது வருமான வரித்துறையினர் விதித்த 1,50,00,000 கோடி அபராதம் சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு மதராஸ் உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு அளிச்சிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றம் திரு விஜய் அவர்கள் தொடுத்த வழக்க இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சுது. வருமான வரித்துறை விதித்த 1,50,00,000 கோடி அபராதம் சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. நீதிபதி தன்னோட உத்தரவுல வருமான வரித்துறை தன்னோட கால அளவுக்குள்ளதான் இந்த அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க, அதனால இது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை 2015 ஆரம்பிச்சது. வருமான வரித்துறையினோட சோதனையில புலிப்படத்தோட சம்பள விவகாரத்துல 15 கோடி ரூபாய் கணக்குல கொண்டு வரல அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. 2022 திரு விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினாரு. அவருடைய வாதத்துல மெயினானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த அபராதம் காலக்கெடுவை தாண்டி, அதாவது லிமிட்டேஷன் பீரியடுக்கு அப்புறமா தான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவரோட வாதம். ஆனா நீதிமன்றம் இதை ஏற்கல. இப்போ அதாவது இன்கம் டேக்ஸ் செக்ஷன் 275(1)A படி வித்தின் த லிமிட்டேஷன் பீரியட், அதாவது காலக்கெடுக்குள்ளதான் அபராதம் விதிக்கப்பட்டது அப்படின்னு தான் நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இப்போ வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை மேல்முறையீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் திரு விஜய் அவர்களுக்கு இது பின்னடைவாவே பார்க்கப்படுகிறது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் எதிர்த்து குரல் கொடுத்து அரசியலுக்கு வந்திருக்கிறவரு இன்கம் டாக்ஸ்ல வருமான வரிக்கு கணக்கு சரியா காட்டல அப்படிங்கிறது ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியலை முன்னெடுத்திருக்கிற திரு விஜய் அவர்களே வருமான வரி ஏய்ப்பு அப்படிங்கிற ஒரு ஊழல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நன்றி மக்களே.